அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பல்வேறு முக்கியமான பதிவுகள் தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வரிசையில் WAPCOS லிமிட்டட்லேருந்து வெளியான ஒரு வேலைவாய்ப்பு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க ஒப்பந்த அடிப்படையிலான பணிபுரியக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெங்களூரில் கர்நாடகா, அப்புறம் வந்து ரூரல் ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை அண்ட் சானிடேஷன் டிபார்ட்மெண்ட், உடுப்பி அண்டு விஜயபுரா டிவிஷன், கர்நாடகா, அந்த ஒரு இதில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தான். இதில் பார்த்தீங்கன்னா வேப்காஸ் லிமிடெட் வந்து நம்மளுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய மினி ரத்னா 1 வந்து வரக்கூடிய ஒரு நிறுவனம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பல்வேறு பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாக இருக்குது. அதில் டெப்டி டீம் லீடர் 4 போஸ்ட் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம பிஇ அல்லது எம்இயில் நம்ம இதில் இதாக இருக்கணும், செயல் படிச்சிருக்கணும். அதே மாதிரி என்ன அனுபவம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் 12 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த வாட்டர் சம்மந்தமாக ஒர்க்கில். அடுத்து ரெசிடென்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர் 3 போஸ்ட் இருக்குது. அதே மாதிரி டிப்ளமோ பிஇ எம்இயில் முடிச்சிருக்கணும், நம்மளுடைய சிவிலில் இருக்கணும். அது பார்த்தா நம்மளுடைய அடுத்து ஜூனியர் மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியர், அதுக்கு வந்து பிஇ எம்இ படிச்சிருக்கணும் மெக்கானிக்கலில், அதுக்கு உண்டான அனுபவம் வேணும். அடுத்து சீனியர் எலக்ட்ரிக்கல் டிசைன் இன்ஜினியர், அதுக்கும் அதே மாதிரி தான் பிஇ எம்இ படிச்சிருக்கணும் EEE. அடுத்து ஜூனியர் எலக்ட்ரிக்கல் டிசைன் இன்ஜினியர், அதுக்கு வந்து ஒரே ஒரு போஸ்ட் இருக்குது. அதுக்கும் அதே மாதிரி தான் கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் இருக்கணும் எலக்ட்ரிக்கலில். அடுத்து குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் எலக்ட்ரிக்கல், அதில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கலில் டிகிரி படிச்சிருக்கணும். அடுத்து குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் மெக்கானிக்கல், அதுக்கு வந்து நம்ம பிஇ முடிச்சிருக்கணும் மெக்கானிக்கலில். அடுத்து சைட் இன்ஜினியர் சிவில் 4 போஸ்ட் இருக்குது. பிஇ முடிச்சிருக்கணும் சிவிலில், 10 இயர்ஸ் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும். அதே மாதிரி தான் சைட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கலுக்கு அந்தந்த பிரிவுகளில் பிஇ முடிச்சிருக்கணும். அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியர் ஒரே ஒரு போஸ்ட் இருக்குது. அதுக்கும் அதே மாதிரி தான் பிஇயில் வந்து இசிஇ முடிச்சிருக்கணும், இல்லாட்டி ஐசிஇ முடிச்சிருக்கணும். அப்புறம் சேஃப்டி அண்ட் என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அதில் பார்த்திங்கன்னா கிராஜுவேட் வந்து எனி ஃபீல்டு, ஆனால் சேஃப்டி கற்று படிச்சிருக்கணும். அடுத்து டிஇஓஸ் 3 போஸ்ட் இருக்குது. ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தால் போதும். அடுத்து குரூப் டி அந்த லெவலில் உள்ள போஸ்ட்டு 10ஆவது முடிச்சிருந்தால் போதுமானது அப்படின்னு. இந்த 14 விதமான வேலைவாய்ப்புகளுக்கு பார்த்திங்கன்னா இன்டர்வியூ மட்டும்தான், எக்ஸாம் கிடையாது. ஸோ இந்த குவாலிஃபிகேஷனாக ஃபில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூ தான். ஸோ இது கீழே பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் தான் இருக்குது. இந்த கீழே வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், இந்த லிங்கில் இருக்குது. இந்த www.wapcos.co.in கேரியர்ஸில் அந்த இது இருக்குது. நீங்கள் அதை போய் நீங்கள் எதாவது படிச்சுக்கலாம். விருப்பம் உள்ளவங்க உங்களுடைய மெயிலில் உங்களுடைய சிவியை வந்து இந்த ஐடிக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணிடணும். ஸோ இதுதான் என்னுடைய இது. ஸோ உங்களுடைய எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து அந்த இன்டர்வியூ அப்போ நீங்கள் கொண்டு போகணும், இதுதான் முக்கியம். ஸோ அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. நீங்கள் அதைப்படி நீங்கள் ஃபில்லப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை சேர்த்து நீங்கள் வந்து இன்டர்வியூ கொண்டு போகணும். ஸோ வந்து உங்களுடைய சிவி, அதோடைய ஃபோட்டோ காப்பீஸு, பெர்த்து, குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸு, ஏஜ் சர்டிஃபிகேட்டு, இதை வந்து என்னென்னா நீங்கள் அதுக்கு ப்ராப்பரான இதில் நீங்கள் வச்சுருக்கணும். அது வந்து இதுதான் மட்டும்தான் இது, மற்றபடி ஒன்றும் கிடையாது. முழுக்க அது வாக்கு இன்டர்வியூ தான். 23 நவம்பரில் வந்து இன்டர்வியூ நடக்குது. ஸோ நீங்கள் வந்து அன்னைக்கு உங்களுடைய அந்த சிவியை ப்ராப்பர் ஃபார்மேட்டில் எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு, இப்போ லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாமே ஒரு செட்டு செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி ஃபோட்டோ காப்பி வச்சுக்கணும். ஸோ அந்த ஃபோட்டோ காப்பீஸை வந்து நீங்கள் கொண்டு வந்துடணும். ஸோ இன்டர்வியூ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வேப்காஸ் லிமிடெட், ப்ராஜெக்ட் ஆஃபீஸ், பெங்களூர், 168 ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, பிரசாந்தா பில்டிங், 5 கிராஸ் நியர் 12th மெயின் ஜங்ஷன், விஜயநகர், பெங்களூர், கர்நாடகா. ஸோ இன்னும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் இந்த 2 நம்பர் இருக்குது, அதை கால் பண்ணி கேட்டுக்கோங்க. உங்கள் ரெஸ்யூமை டாக்குமெண்ட்டை இந்த wapcos.udupi@yahoo.com, wapcos.karnataka@yahoo.com இந்த மெயிலுக்கு நீங்கள் வந்து
மெயில் பண்ணிடுங்க. கீ அந்த இது இதான் டீட்டெயில்டு. அப்ளை பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்டர்வியூ மட்டும்தான், அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து மற்ற இந்த சேலரி அது அவங்க போடலை. ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண பிறகு ஏதாவதுன்னா நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு அனுபவமாக இருக்கும் இல்லையா? தேங்க்யூ.